अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சரணாகதி என்கிற தத்துவத்தினுடைய விளக்கங்களை எல்லாம் அற்புதமாக தெரிவிப்பதற்காகவே வேதாந்த தேசிகன் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்துள்ளார். ஞாச தசகம், ஞாச திலகம், ஞாச விம்சதி என்று 3 ஸ்தோத்திரங்கள். இதையும் தவிர தீபப்பிரகாஷர் என்கிற விளக்கொளி எம்பெருமான் அவனை குறித்து அருளி செய்த ஸ்தோத்திரத்திலேயும் சரணாகதி தத்துவங்களை பற்றி பலவாறு தெரிவித்திருக்கிறபடியினாலே அந்த ஸ்தோத்திரத்திற்கு சரணாகதி தீபிகா என்றே பெயர் அமைந்திருந்தது. அதை நாம் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறோம். இப்படி பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஞாச திலகம் என்கிற ஸ்லோகத்திலே, இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானை சரணமடைவது பற்றி பல விஷயங்கள் அதை தெரிவிக்கிறார் நமக்கு. கீழே அந்த ஸ்லோகங்களிலே எம்பெருமானை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றுதல் என்கிற அனுஷ்டானத்தை சில ஸ்லோகங்களிலே தெரிவித்தார். இப்பொழுது 7வது ஸ்லோகம் நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாகிறது. ஞாச திலக்கத்திலே இந்த ஸ்லோகத்திலே அந்த திருவரங்க திவ்ய தம்பதிகள், அதாவது பெருமானும் பிராட்டியுமான இருவர், அவர்களே நமக்கு சேஷிகள், அதாவது அவர்கள்தான் நமக்கு தலைவர்கள் என்று அவர்கள் இருவரையும் சேர்த்து அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. அவர்கள் எப்படி அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே இருந்து கொண்டு நம்மை அனுகிரகிக்கிறார்கள் என்கிற விஷயத்தை தெரிவிக்கிறார். ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவபுஹு பர்யங்கவர்யம் கதௌ சர்கஸ்தித்யவசான கேளிரசிகௌ தௌ தம்பதீனஹ பதீஹ நாபி பங்கஜசாயினஹ ஸ்ருதிசுகைஹ அன்யோன்யபத்தஸ்மிதௌ டிம்பஸ்யம்புஜ சம்பவஸ்ய வசனைஹ ஓம் தத்சதித்யாதிபிஹ. பெருமானும் பிராட்டியுமாக திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த அரவணையில் எழுந்தருளியிருக்கிறார்கள். திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என்று குலசேகர ஆழ்வார் அருளி செய்தது போல அங்கே எங்கு எழுந்தருளியிருக்கிறாளாம், எப்படி எழுந்தருளிருக்கிறார்கள்? ரங்காஸ்தீர்ண புஜங்க புங்கவபுஹு. ரங்காஸ்தீர்ணன ரங்கம், திருவரங்கம் பெரிய கோவிலிலே அந்த புஜங்க புங்கவன் என்னால் ஆதிசேஷன், அவன்தான் அந்த பாம்புகளுக்கெல்லாம் தலைவன். அவனுடைய வபுகு, அவனுடைய உடலாகிற அந்த பர்யங்கம், பர்யங்கவர்யம் என்னால் அந்த சிறந்த படுக்கை, ஆதிசேஷனையே தனக்கு படுக்கையாக கொண்டு அதிலே கதவ் அமர்ந்திருப்பவர்கள் என்று சொல்லுகிறார். திருவரங்கம் பெரிய கோவிலே இருக்கக்கூடியது அரவணையிலே பெருமானும் பிராட்டியுமாக எழுந்தருளியிருக்கிறார்களாம். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னால் சர்க்கஸ்திதி அவசான கேளி ரசிகௌ என்னால் இந்த உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் முதலான செயல்களை எல்லாம் அவர்கள் மிகவும் விளையாட்டாக கொண்டிருக்கிறார்கள். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் என்று கம்பரும் கூட அந்த எம்பெருமானை வர்ணிக்கிறார் அல்லவா. இந்த இடத்துல அதை சொல்லுகிறார். சர்க்கஸ்திதி அவசான கேளி ரசிகௌ
இப்படி ஈடுபட்டிருக்கின்ற தௌ தம்பதி நகாபதி, அப்படிப்பட்ட அந்த தம்பதிகள், அதாவது கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் நகாபதி, எனக்கு அவர்கள்தான் தலைவர்கள் என்று தெரிவிக்கிறார். அந்த ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார்கள், இன்னும் மேலே அவளுடைய இன்னொரு பெருமையை சொல்லுகிறார். அங்கே என்ன அவருடைய திருநாபி கமலத்திலே, எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே பிரம்மா தோன்றி இருக்கிறான். அதை தெரிவிக்கிறார். நாபி பங்கஜசாயினா ஸ்ருதி சுகைஹி அந்யோன்ய பத்தஸ்மிதௌ, அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை பார்த்து புன்சிரிப்பு கொள்ளுகிறார்களாம். பெருமானும் பிராட்டியுமாக ஒருவருக்கொருவர் பார்த்து புன்சிரிப்பு கொள்ளுகிறார்கள். எதற்காக என்று சொன்னால் பாருங்கள், அந்த டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வச்சனைஹி, அந்த நாபி பங்கஜசாயினா, தன்னுடைய திருநாபி அல்ல ஒரு பங்கஜம் தாமரையை அப்படி கொண்டிருக்கிறான் பகவான். அப்பொழுது அந்த திருநாபியிலே தோன்றினவன் ஆர் என்றால் அம்புஜ சம்பவஸ்ய, அந்த திருநாபியிலே தோன்றின தாமரையிலிருந்து உதித்தவன் யார், பிரம்மா என்கிறவனவன். அந்த பிரம்மா என்கிறவன் ஆர் என்று கேட்டால் இந்த பெருமானும் பிராட்டியுமான இருவருக்கும் அவன் ஒரு குழந்தை போலே என்று சொல்லுகிறார். டிம்பஸ்யா, அவர்களுடைய குழந்தையாக இருக்கிறான் இந்த பிரம்மா. அவன் என்ன பண்ணுகிறான் என்னால், குழந்தை என்ன பண்ணும், செவிக்கு இனிய மழலை சொற்களை சொல்லும். இந்த பிரம்மாவும் சொல்லுகிறானா மழலை சொல்லை. என்ன சொல்லுகிறான் என்றால் ஓம் தத் சத் இத்யாதிபிஹி, ஓம் தத் சத்து என்ற வார்த்தையை பிரம்மா சொல்லுகிறான். இதெல்லாம் அதுக்கு பெரிய அர்த்தங்கள் எல்லாம் உண்டு. அது ஓம் தத் சத்து என்கிறது ஒரு உயர்ந்த வார்த்தை. அதை பிரம்மா தன்னுடைய மழலை சொல்லாலே சொல்லுவதாக இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் காட்டுகிறார். அது டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய டிம்பஸ்ய வச்சனைஹி, அந்த நாபியிலே தோன்றின தாமரை, அந்த தாமரையிலே தோன்றினவனான பிரம்மாவாகிற குழந்தை, அவனுடைய வார்த்தை, அவனுடைய வாக்கிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன என்னால் ஓம் தத் சத்து இத்யாதிபிஹி, இது போன்ற வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து வருகின்றதுமா. ஓம் தத் சத்து என்கிற போன்ற வார்த்தைகள் அந்த குழந்தையான பிரம்மாவனுடைய வாயிலிருந்து வருகின்றனவாம். இந்த வார்த்தைகளை கேட்டு எப்படி ஒரு தாயின் தந்தையும் குழந்தையினுடைய மழலை சொல்லை கேட்டு ஆனந்தப்படுவார்களோ, அதுபோல இங்கே பெருமானும் பிராட்டியும் என்ன செய்கிறார்கள் என்றால் ஸ்ருதி சுகைஹி வச்சனைஹி, மிகவும் செவிக்கினிய அந்த செஞ்சொற்கள், அந்த அழகான சொற்கள், அந்த மழலை சொற்கள், அந்த மழலை சொற்களை கேட்டு என்ன பண்ணுகிறார்களாம், அந்யோன்ய பத்தஸ்மிதௌ, ஒருவருக்கொருவர் சிரித்து கொள்ளுகிறார்களாம். அதாவது குழந்தை அழகான மழலை சொல்லை பேசினால் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு எப்படி தாயும் தந்தையும் ஒருவரை பார்த்து ஒருவர் புன்சிரிப்பு கொள்வார்களோ, அதுபோல இந்த இடத்திலே பிரம்மா ஓம் தத் சத் இத்தியாதி வச்சனங்களை எல்லாம் பேசுகிறான். அந்த மழலை சொல்லை கேட்டு பெருமானும் பிராட்டியுமாக ஒருவருக்கொருவர் புன்சிரிப்பு கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் எனக்கு பதிகள், எனக்கு அவர்கள்தான் தலைவர்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். அடுத்தபடியாக 8வது ஸ்லோகம். இந்த 8வது ஸ்லோகத்திலே அந்த திருவரங்கனுடைய கட்டாட்சம் தனக்கு ஏற்பட வேண்டும், தன்னுடைய இந்த சம்சாரமாகிற துரிதம், இந்த உலக பிறவி பெருங்கடலிலே பெறுகின்ற அந்த நோய்கள் அத்தனையும் தன்னை விட்டு விலக வேண்டும், அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தாலே எல்லாம் விளைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கனகருணாரசௌகபரிதாம் பரிதாபஹராம் நயனமஹச்சட்டாம் மைதரங்கய ரங்கபதே துரிதஹுதாசனஸ்புரித துர்தம துக்கமஷி மலினித விஸ்வசௌத துரபக்னவ வர்ணசுதாம். எம்பெருமானுடைய கட்டாட்சமானது ஏற்பட்டு அந்த தனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பிறவியாகிற பெருங்கடலிலே ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக பிரார்த்திக்கிறார். ரங்கபதே என்னால் ரங்கபதி, திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனுடைய என்ன பண்ண வேண்டும் என்னால் கனகருணா அரசௌக பரிதாம், நல்ல செறிந்த கருணையாகிற நீர்வெள்ளம் நிறைந்ததாய் அந்த எம்பெருமானுடைய கருணை அப்படி இருக்கிறது. அது என்ன பண்ணுகிறது, பரிதாபஹராம், நம்முடைய
பிறவியாகிற பெருங்கடலிலே நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்குவதாய் இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? ஆனால் நமக்கு என்ன ஆகியிருக்கிறது இந்த சம்சாரத்தில் என்று கேட்டால், துரித ஹுதாசன ஸ்புரித துர்தம துக்கமஷீஹி, அதாவது பாபமாகிற தீயால் தோன்றி அழிக்க முடியாத துக்கமாகிற மையால், அதாவது ஒரு பெரிய மாளிகை என்று வைத்துக்கொள்வோம். அந்த மாளிகை நெருப்பிலே வெந்து விடுகிறது. நெருப்பிலே வெந்து விட்டால் என்ன ஆகும்? அப்படியே புகை ஏறி மொத்தம் கருமையை அடைந்து விடும். இப்போ நம்முடைய உலக வாழ்க்கை என்கிறது ஒரு பெரிய மாளிகை போலே என்று கொண்டால், அது பாபமாகிற பெருந்தீயால் அது இப்பொழுது கருமையை அடைந்து விட்டிருக்கிறது, மாசடைந்து கிடக்கிறது. அந்த விஸ்வசௌதம் என்னால் என்ன, உலகம் என்னும் பெரிய ஒரு மாடம், ஒரு மாளிகை, அது அப்படியே கரியேறி கிடக்கிறதான். அது அப்படிப்பட்ட அந்த கரியேறி கிடக்கிற அந்த மாளிகையில் இருக்கக்கூடிய கரியெல்லாம் போக்க வேண்டுமென்னால் என்ன பண்ண வேண்டும்? அதற்கு நன்றாக சுண்ணாம்பு எடுத்து வெள்ளை அடித்தால் அந்த கரியெல்லாம் போய்விடும். அப்படித்தானே உலகத்தில் செய்கிறார்கள். நெருப்பு பட்டு ஒரு மாளிகை கரியேறி விட்டது, உடனே என்ன செய்ய வேண்டும்? அதையெல்லாம் நன்றாக சுராண்டி விட்டு சுண்ணாம்பை அடிக்க வேண்டும். அதுபோல இந்த இடத்திலே எது சுண்ணாம்பினுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அதை சொல்லுகிறார். வர்ணசுதாம் நயன மகச்சட்டாம் மைதரங்கயா, எம்பெருமானுடைய அந்த திருக்கண் கட்டாட்சம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், இந்த நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு போலே அந்த கரியையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. அது போக்க முடியாது இருக்கக்கூடிய அந்த கரியையும் கூட எப்படி இந்த சுண்ணாம்பு போக்கி விடுமோ, சுண்ணாம்பு கலவை போக்கி விடுமோ, அதுபோல எம்பெருமானுடைய அந்த திருக்கண் கட்டாட்சம், அதாவது நயனமகச்சட்டாம், எம்பெருமானது திருக்கண்களினுடைய ஒளிக்கற்றை அது வெள்ளை வெளையர்னு இருக்கிறதாம். அந்த ஒளிக்கற்றை அப்படி அது விழுந்தால் என்ன ஆகும் என்னால், எப்படி நெருப்பினாலே ஏற்பட்ட கரியெல்லாம் இந்த சுண்ணாம்பை பூசினால் போய்விடுமோ, அதுபோல இந்த உலக வாழ்க்கையாகிற நெருப்பினாலே தகிக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த எம்பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சமானது நமக்கு அந்த கரியையெல்லாம் மையையெல்லாம் போக்கி, அந்த கருமையெல்லாம் போக்கி நமக்கு வெண்மையை உண்டாக்கும். அப்படிப்பட்ட உன்னுடைய திருக்கண் நோக்கத்தை என்னிடத்திலே நீ பெருக்குவாயாக என்று அந்த எம்பெருமானை பார்த்து இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்து கொள்ளுகிறார். அதாவது பிறவியாகிற பெருங்கடல், அதிலே நாம் விழுந்து கிடக்கிறோம். அந்த பிறவி என்கிறதுல ஏற்படுகிற துன்பங்கள் எல்லாம் நெருப்பாய் அப்படியே நம்மை தகித்து அப்படியே ஒரு பெரிய மாடத்தை கருமை அடைந்ததாக ஆக்குவது போல நம்மையும் கூட அது கருமை அடைந்ததாக ஆக்கிவிட்டிருக்கிறது. அந்த கருமையை போக்க வேணுமானால் வெண்மையான ஒரு சுண்ணாம்பு முதலானவற்றை இட்டு போக்குவது போல இங்கே எம்பெருமானுடைய திருக்கண் கட்டாட்சம் அது நம்மேல் விழுந்தால் அந்த கருமையெல்லாம், பாபத்தினாலே ஏற்பட்ட நெருப்பினாலே ஏற்பட்ட கருமையெல்லாம் போய் நமக்கும் கூட அந்த சுத்தி ஏற்படும். அப்படிப்பட்ட உன்னுடைய திருக்கண் கட்டாட்சத்தை என்னிடத்திலே பெருகச் செய்வாயாக என்று அந்த திருவரங்கநாதனை பார்த்து இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அவருடைய ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.